காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா காயணும். சோம்பு காஞ்சோடனே நம்ம வெங்காயம் பேஸ்ட்டு, நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோம்பு நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணியாக அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் பண்ணி நம்ம ஊற்றிருக்கோம். நீங்கள் வேணும்னா வந்து கெட்டியாக அரைச்சி கூட போட்டுக்கலாம். நான் வந்து தண்ணியாக அரைச்சி போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை வாசனை வந்து சீக்கிரம் போகணும். நான் வந்து தண்ணியாக அரைச்சிருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வதங்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வெங்காயம் ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இஞ்சி தனியாக பூண்டு தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதெல்லாம் வதங்கணும். பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுருக்கோம், இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கு முன்னாடி கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதுக்கு வந்து கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஆயில் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். இது நல்லா ஸ்மெல் போயிடுச்சு. நம்ம இப்போ வந்து டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ பேஸ்ட் வந்து நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்ஸியில் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம மஞ்சள் தூளில் 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணுறோம். ரெட் சில்லி வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது பேஸ்ட் மாதிரி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து வதங்கணும். இந்த ரெசிபிக்கு நம்ம வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி பேஸ்ட்டாக ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் இந்த கிரேவிக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி வரணும். மாதிரி பேஸ்ட் நல்லா வந்து ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா போன்லெஸ் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மதுரை ஸ்டைல் வந்து நம்ம பெப்பர் சிக்கன் செய்கிறோம். இது வந்து மதுரையில் செய்கிற பெப்பர் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போன்லெஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து இந்த பேஸ்ட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வந்து இந்த பேஸ்ட்லேயே வந்து ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த சிக்கனும் வந்து நல்லா இதிலே வந்து வதங்கணும். இது நல்லா வந்து கொஞ்ச நேரத்துக்கு இதிலே எண்ணெயிலே வேகட்டும். இது நல்லா வந்து ஸ்மெல் போகிற வரைக்கும் இதில் வதங்கிச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விடலாம். நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம். எண்ணெயிலே இது வந்து பாதி வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது வதக்கிட்டு நம்ம இது கொஞ்சோண்டு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதுக்கு நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இது தண்ணியிலே நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிக்கணும். நல்லா வந்து கொதிச்ச பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு பிளேட் போட்டு மூடி வச்சுருக்கேன். நல்லா இது கொதிக்கட்டும். இது நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் வந்துச்சு. இப்போ நல்லா வந்து இது திக்காக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பெப்பர் போட்டுக்கலாம். நம்ம பெப்பர் வந்து எப்போவுமே கடைசியாக ஆட் பண்ணோம். இப்போ தான் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பெப்பர் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து சீரகத்தை நல்லா பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். இத்தையும் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். சீரகத்தை ஃபுல்லாக நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா வந்து இது வதக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து எப்படி பெப்பர் கலரில் மாறிடுச்சு. மதுரை ஸ்டைலில் செஞ்சுருக்கதாச்சு நம்ம பெப்பரை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். சீரகம் வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நம்ம போடும்போது சீரகம் வந்து ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லா தரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வந்து மிளகையும் பெப்பரையும் சீரகத்தையும் நம்ம வந்து கடைசியாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட வந்து நம்ம இறக்கும் போது நம்மளுக்கு நல்லா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா ஃப்ளேவராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெப்பர் வந்து நம்ம அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் நல்லா ஃப்ளேவராக தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம கடைசியாக இறக்கும் போது வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு நல்லா, ஏன்னா வந்து இது மதுரை ஸ்டைலுன்ற வாசி அவங்க வந்து நம்ம மதுரையில் வந்து நம்மளுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இறக்குவாங்க. இப்போ நல்லா வந்து வாசனையாக இருக்கும் இது போடும்போது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மதுரை பெப்பர் சிக்கன். எவ்வளோ வந்து வாசனையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மதுரை ஸ்டைல் சிக்கன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. மதுரை ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.